பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. முன்னிலை நிலவரங்கள் காலை 9 மணி முதல் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 288 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு கடந்த 20ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவாக இம்முறை 65%க்கும் அதிகமான வாக்குகள் பதிவானது. இந்த தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணிக்கும் எதிர்க்கட்சிகளின் மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இந்த நிலையில் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. வாக்குப்பதிவு காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் 4136 வேட்பாளர்களின் எதிர்காலத்தை முடிவு செய்ய உள்ளது. இதேபோன்று ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் இன்று காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. ஜார்க்கண்டில் மொத்தமுள்ள 81 சட்டப்பேரவை தொகுதிகளில் முதற்கட்டமாக கடந்த 13ஆம் தேதி 43 தொகுதிகளிலும், இரண்டாம் கட்டமாக கடந்த 20ஆம் தேதி 38 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதற்கட்ட தேர்தலில் 64.85% வாக்குகளும், இரண்டாம் கட்ட தேர்தலில் 67.59% வாக்குகளும் பதிவானது. இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ள நிலையில் ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் முடிவுகள் 1211 வேட்பாளர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்க உள்ளது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ள நிலையில் காலை 9 மணி முதல் முன்னிலை நிலவரங்கள் வெளியாக உள்ளது. பிற்பகலுக்குள் அரியணையில் அமரப்போவது யார் என்பது தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் கருத்து கணிப்புகளில் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் தேர்தல் கருத்து கணிப்பில் இழுபறி நீடிக்கும் என கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் இரு மாநில தேர்தலில் கருத்து கணிப்புகள் பலிக்குமா பொய்க்குமா என்பது இன்று பிற்பகலுக்குள் தெரியவரும். தேர்தல் வாக்கு எண்ணிக்கையொட்டி மகாராஷ்டிரா, ஜார்க்கண்டில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்களை தடுக்க அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரியங்கா காந்தி போட்டியிடும் வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் இன்று நடைபெறுகிறது. முதன்முறையாக தேர்தல் அரசியலில் களமிறங்கியுள்ள பிரியங்கா காந்தி வயநாடு தொகுதியில் வாகை சூடுவாரா என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் பிரியங்கா காந்தி, பாஜகவின் நவ்யா ஹரிதாஸ் மற்றும் இடதுசாரி சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சத்யன் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. இதேபோன்று 13 மாநிலங்களில் உள்ள 48 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் இன்று நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் 9 தொகுதிகளிலும், ராஜஸ்தானில் 7 தொகுதிகளிலும், மேற்கு வங்கத்தில் 6 தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கையொட்டி அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 2 மாநில சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக சத்தியம் டிவியில் இன்று காலை 7:29 மணி முதல் சிறப்பு தொடர் நேரலை செய்யப்படுகிறது. 2 மாநில தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள சத்தியம் டிவியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.